வணக்கம் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது மிருணாளினி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன் ஹெல்த், அதாவது ஆர்த்தோபெடிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோன்லேயே மூழ்கி கிடக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனை குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களால் நம்முடைய உடலில் எலும்புகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் எலும்புகளில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம், இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி எதிர்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் வளரும் பருவத்திலேயே எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத இன்றைய டாக்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அந்த வகையில் எலும்புகளை பற்றிய ஆரோக்கியத்தை, எப்படி ஆரோக்கியமான எலும்புகளை பெறணும் அப்படிங்கிறத நமக்கு பல ஆலோசனைகளை தருவதற்காக எலும்பு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வேல்முருகன் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், என்னுடைய முதல் கேள்வியா, இப்போ ஒரு பொதுவாகவே ஒரு சேயிங் இருக்குது, பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு வலு அப்படிங்கிறது, அதாவது அவங்க எப்போதுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சாதாரண கேள்வி தான், ஒரு போன் ஃபேக்டர், போன் ஹெல்த் அப்படின்னு எடுக்கும்போது யாருடைய எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்? இல்லை, ஆக்சுவலாக ஆண்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது உண்மை தான். அது காரணம் லைஃப் ஸ்டைல் தான். பெண்கள்லாம் மென்மையானவர்கள், அவர்களுக்கு கடுமையாக வேலைகள்லாம் கொடுக்காம அவங்கள சாஃப்டாகவே வளர்க்குறதுனால தான் இந்த பிரச்சனை. பட் ஆஸ் சச் சயின்டிஃபிக்கலி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. மெனோபாஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 பேரோட எலும்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வளரும் ஒரே மாதிரி. பட் என்ன, கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருப்பாங்க, ஹைட் கம்மியாக இருப்பாங்க. அது ஜெனட்டிக்லி டிட்டர்மைன். ப்ளஸ் மசில் மாஸ் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான். ஸோ பட் அவங்க பண்ணணும்னு நினச்சா 45 வயசு வரைக்கும் அவங்க ஆண்களுக்கு ஈக்குவலாக போராடலாம், போட்டியிடலாம், அனைத்தும் பண்ணலாம். பட் அதை பண்ணுறதில்ல அவங்க. சரி டாக்டர், எந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வலுவா, அதாவது பெண்களுக்கு ஒரு வலுவான எலும்புகள் இருக்கும்? வலுவான எலும்புகள் பியூபர்ட்டிக்கு அப்புறம், ஒரு வயதுக்கு வந்ததுக்கப்புறம் மெனோபாஸ் வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லானா வலுவாகவே மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் மெனோபாஸ்க்கு அப்புறம் நிறைய மெனோபாஸ்க்கு அப்புறம் எலும்போட டென்சிட்டி எவ்ரி இயர் இட் ரெடியூசஸ் பை 3%. ஓகே. அதனால் எலும்பு மென்மையாக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே போகும். பட் அதை தடுக்கிறதுக்கு இப்போ ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்டு, லைஃப் ஸ்டைல் மாறணும். லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ஆக்டிவிட்டியை பிஸியாக வச்சுக்கிட்டாங்க, ப்ளஸ் கால்சியம் சப்ளிமெண்டேஷன்லாம் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணலாம். பட் ஆண்களுக்கு அந்த நேரத்தில் போட்டுக்கிட்டப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நிறைய நேர்கள் இணைப்பில் இருக்காங்க. முதலாவதாக ஈஸ்வரன் அப்படிங்கிற நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம். வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க சார். நான் இந்த மாதிரி சார் லோடு மணி வேலை பார்க்குறேன் சார். ஹலோ. சொல்லுங்க. லோடு வெயிட் தலையில வச்சு ரொம்ப நடந்துட்டோம்னா குறுக்கு வலிக்கு சார், கால் கையில ரொம்ப வலி ஆயிடுச்சு சார். சரி சார், லோடு ஏற்றுற வேலை. முதுகு வலி இருக்கா உங்களுக்கு? கழுத்து வலி இருக்கா? கழுத்து வலியில சார், முதுகு வலியும் கால் வலியும் தான் சார் அதிகமாக. ஆமாம், நீங்கள் ரொம்ப லோடு ஏற்றுனோம்னா நம்ம அதுக்கான இப்போ எலும்புகளெல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி அந்த எலும்பெல்லாம், அந்த தசையெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக வச்சுருந்தீங்கன்னா தான் அதை லோடு ஏற்றினா வலி இல்லாமல் இருக்கும். இல்லை உங்களை அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சிங்கன்னா அது தேய்மானம் வரத்தான் செய்யும். அது ஆமாம் சார். ஏற்கனவே வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது 100 கிலோ வரைக்கும் சுமக்க வேண்டி வந்துருக்கு சார். ஆமாம். அப்போ நீங்கள் நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யணும். அப்படியே சார். சார் அது அந்த எலும்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன சார் சாப்பாடு? நல்லா சாப்பிட வேண்டியதான். எலும்பு நல்லா கால்சியம், பால் சத்து, ப்ரோட்டீன்ஸ் சத்து அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா வாக்கிங் போகணும், நல்லா ஆக்டிவிட்டி லெவல் நல்லா வச்சுக்கணும். வெயிட் தூக்குறப்ப கொஞ்சம் வலி இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி தருவாங்க அவங்க. நிச்சயமா. நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. உங்களை மாதிரி ரொம்ப கடுமையாக உழைப்பவர்களுக்கு இந்த எலும்புகள் சம்பந்தப்பட்ட அதிகப்படியான பிரச்சனைகள் வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்கலாம். டாக்டர், இப்போ இந்த மாதிரியான வேலை பார்க்கக்கூடியவர்கள் பொதுவாகவே ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரினா மூட்டை தூக்குறது அப்படிங்கிறது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம், அந்த மாதிரி வேலையில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களே எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அது ஒரு எப்படி டாக்டர் அந்த லைஃப் ஸ்டைல்? சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 150 இந்த மல்யுத்த போட்டியில் கலந்துக்க முடியுமா? முடியாது. இல்லை, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு வேலைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடம்பை ப்ரிப்பேர் பண்ணால் தான் அவங்க அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியும். இப்போ ஒரு ஃபுட்பால் விளையாடுறாங்கன்னா ஃபுட்பால் பிளேயர் அதுக்கான பயிற்சி எடுக்காமல் திடீர்னு டைரெக்டாக போய் கிரவுண்டில் விளையாட முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மூட்டை தூக்கணுன்னா அவனுடைய எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா சாப்பிடணும். அந்த முதுகெலும்பு, முதுகு பின்னாடி இருக்க தசைகள், முன்னாடி இருக்க தசைகள்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் அவர் ரொம்ப நாளைக்கு செய்ய முடியும்.
சரி டாக்டர். இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் தான் செய்ய முடியும். சரி டாக்டர். அது பேசலாம். தேய்மானம் ஆரம்பிச்சிடும். ஒரு நேர் இணைப்புல இருக்காரு அரியலூர்லேருந்து இளங்கோவன். வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை விரைவா கேளுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு வயசு 37 சார். சொல்லுங்கள். இப்போ ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி லெஃப்ட் காலில் அடிபட்டுச்சு சார். சரி. அதில் வந்து டிபியா போன் வந்துட்டு உடஞ்சிச்சு சார், மல்டி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சார். சரி, பரவாயில்ல, சொல்லுங்கள். அது இப்போ நாங்கள் கும்பகோணத்துல சர்ஜரி பண்ணோம் சார். சரி. அது இப்போ ஒரு 1 இயராகவே ஆயிடுச்சு சார். அப்படின்னா அந்த டிபியல் நெர்வஸும் இந்த பெரனியல் நெர்வஸும் அஃபெக்ட் ஆகிடுன்னு சொல்கிறாங்க, வந்து என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அடிபடுறப்பே அந்த நரம்பு கட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது தெரியல சார், அடிபடும் போது தெரியல சார். அவங்க எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்லாம் பண்ணல சார். சரி. அவங்க எப்படின்னா ஒரு எம்ஆர்ஐ சிடி தேவையில்லை, கிளினிக்கலாகவே அது நரம்பு அடிபட்டுச்சான்னு அப்பயே தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்கள். ஒன்றும் சொல்ல சார், ஆப்ரேஷன் பண்ணால் சரியானு சொன்னாங்க சார். சரி. அது இப்போ நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் சார். திரும்ப எங்களுக்கு ஒரு 3 நாள் கழிச்சு காலை அசைக்க சொன்னாங்க சார். இந்த விரலாம் அசைக்க முடியல சார். ரைட். அப்போ உங்களுக்கு முன்னாடியே அடிபட்டிருக்கும், அது ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும், தெரிய வரும். அது ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்ல சார். ஆனால் எங்கள் ஆப்ரேஷன் பண்ண பிறகு ஒரு ஹெவியான பெயின் சார், ஒரே வலி, பயங்கர வலி சார். இல்லை, அது அடிபடுறப்பே அதுவும் சேர்ந்து அடிபட்டிருக்கும். அப்போ வந்து கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு வந்து பெயின்லாம் அதிகமாக, எலும்பு அடிபட்டதுனால அந்த பெயின் அதிகமாக இருந்ததுனால இதை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் 3 நாள்லேயே தெரிஞ்சிடுச்சுன்னா, பட் அது கொஞ்ச நாளில் வந்துடும். சில பேருக்கு 9 மாதத்துல வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வரும். இல்லைன்னா அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணால் சரியாயிடும். நரம்பு மாற்றி வச்சு தைச்சி பண்ணுவாங்க. இப்போ சரி சார், நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க. அடுத்து ஒரு நேர் இணைப்புல இருக்காரு மதுரையிலிருந்து அரவிந்த். வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி. ஹலோ மேடம், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்ப்பா, சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு வந்து 1 இயர் பிஃபோர் வந்து எனக்கு 1 இயர் பிஃபோர் வந்து எனக்கு ஃபுட்பால் விளையாடும்போது ஏசிஎல் டியர் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. சரி. பட் ஆனால் எனக்கு வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா சர்ஜரி வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து உங்களோட ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு ரிப்பிட்டேட்டிவாக வந்து என்னோட நீ ஸ்லிப்பு வந்து ஆகிற மாதிரி இருக்கு. இது கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணணும். ஏசிஎல் டயர் இல்லைன்னா அதுதான் ஸ்டெபிலிட்டி, நீயோட ஸ்டெபிலிட்டிக்கு முக்கியமான லிகமெண்ட் வந்து இந்த குரூஷியேட் லிகமெண்ட். நீங்கள் சர்ஜரி பண்ணால் தான் நீங்கள் நல்லா நடக்க முடியும், ஃபாஸ்ட்டாக நடக்க முடியும், ஒரு ஜம்ப் பண்ண முடியும், ஏதாவது இப்போ முட்டி ஃபர்தராக தேயாமல் இருக்கிறதையும் தடுக்க முடியும். ஸோ சர்ஜரி பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளே லேட்டு தான், சீக்கிரமாகவே பண்ணிக்கோங்க. சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஜோதிராஜ் இணைப்பில் இருக்காங்க கோவையிலிருந்து. வணக்கம். வணக்கம் மேடம், வணக்கம் சார். கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம் சார். சார் நம்ம மிஸ்ஸஸுக்கு வந்து ரெண்டுங்க கை, ரைட் சைடு கை வந்து ஃப்ராக்சருங்க. ரைட் சைடு ரைட் சைடுங்க, ஷோல்டருக்குமே மசில்ஸ் இருக்குங்க. ஆமாம், ஷோல்டர் சென்டரில் ஃப்ராக்சருங்க. சரி. இப்போ வந்து சர்ஜரி பண்ணியாச்சுங்க சார். 9வது மாதம் பண்ணுங்க சார். சரி. 10/10/2015. சரி. இப்போ நேற்று வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேங்க சார். சரி. பார்க்கும்போது எலும்பு உங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு வந்து வைட்டமின் எதிர்ப்பு கம்மியா இருக்குது. மறுபடியும் சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி எலும்புக்கு அந்த இது தேய்மானம் அந்த இது மாவு மாதிரி வைக்கணுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சில பேருக்கு அந்த எலும்பு கூடும் சக்தி வந்து குறைவாக இருக்கும். அது இல்லாமல் அது வந்து எலும்பு பக்கத்தில் தான் வைக்க முடியும். டாக்டர் வந்து எலும்பு பக்கத்தில் தான் வைப்பாங்க. பட் எலும்பு கூடுறது வந்து நம்மளோட பாடியோட உள்ள எதிர்ப்பு சக்தி தான். அது யூஸ்வலாக 99% சேர்ந்துடும். ஒரு சில பேருக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் சேராமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க சொல்கிற மாதிரியே செஞ்சுறது தான் நல்லது. டாக்டர், இப்போ இந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம், இப்போ எலும்பு ரீதியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதிக ப்ரோட்டீன் டயட் நல்லா சாப்பிடணும். ஓகே, ப்ரோட்டீன் டயட் நல்லா சாப்பிடணும். மினரல்ஸ்லாம் நல்லா எடுத்துக்கணும். அவங்க டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க 10 நாள் சாப்பிட்டு அப்புறம் விட்டுருவாங்க. பழக்க தோசையில் நல்ல அந்த எலும்பு சூப்பு, முடக்கத்தான் கீரையெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். முடக்கத்தான் கீரை, இப்போ லேட்டஸ்ட்டாக முருங்கைக்கீரையும் பிரண்டை கீரையும் சொல்கிறாங்க. அது வந்து சாப்பிட்டா எலும்பு சீக்கிரமாக கூடுன்றாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நல்ல ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் இட் வில் இம்ப்ரூவ். பட் எக்ஸாக்ட்லி வி டோன்ட் நோ ஹவு இட் ஆக்ட்ஸ். இன்னமும் சயின்ஸ் நல்லது. பட் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக வைத்தீஸ்வரன் இணைப்பில் இருக்காரு. வணக்கம். வணக்கம், உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார், டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ. சொல்லுங்க சார், இது என்னுடைய மனைவிக்காக. சொல்லுங்க. என்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு 130 கிலோ வெயிட்டுங்க. புரியல.
என்னுடைய மனைவிக்கு 130 கிலோ அவங்க வெயிட். சொல்லுங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னா இந்த நீ ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமா. நீ ஜாயிண்ட்ல பல்ஜிங் மாதிரி 2 நீ ஜாயிண்ட்லயும் பல்ஜிங் மாதிரி இருக்குங்க. சரி, ஓகே. என்ன வயசு அவங்களுக்கு? 36. சரி, ஓகே. சொல்லுங்க. இந்த 2 நீ ஜாயிண்ட்லயும் பல்ஜிங் இருக்கிறதுனால வலி அதிகமா இருக்கு. சரி. இந்த 2 நீ ஜாயிண்ட்லயும் இப்ப எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்க. எக்ஸ்ரேல எந்த விதமான ரிமார்க்கபிள் ஐடென்டிஃபிகேஷனும் கிடையாது, நார்மலா இருக்குங்க. ஓகே. அதை தாண்டி இப்ப என்னன்னா இந்த நெக்ல இந்த ஸ்பைனல் ஆரம்பிக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா? ஆமா. சொல்லுங்க. இந்த ஸ்கல்லுல இருந்து அப்படியே கீழே இறங்கி 2 கையும் பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல பாதி வரையிலும், அப்படியே முதுகுல பாதி வரையிலும் பெயின் அதிகமாயிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த நீ ஜாயிண்ட் அடிக்கடி என்ன ஒர்க் பண்றாங்களா? வேலைக்கு தான் போறாங்களா அவங்க? இல்லைங்க, முன்னால ஒர்க் பண்ணவங்க, இப்ப ஒர்க் பண்ணல. அவங்களுடைய பேசிக்கா நீங்க சொல்றதை பார்த்தா அவங்க கொஞ்சம் செடன்டரி லைஃப் ஸ்டைல் தான் லீட் பண்றாங்க. ஆமா. அவங்கள முதல்ல இங்க பாருங்க, பக்கத்தில் ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணி கழுத்துக்கான எக்ஸசைஸும் முட்டிக்கான எக்ஸசைஸும் சொல்லி தருவாங்க ஃபிசியோதெரப்பி மூலமாக. அந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள். கொஞ்சம் வெயிட்டை குறைக்கிறதுக்கான வாக்கிங்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ண சொல்லுங்கள். கொஞ்சமாக நீங்கள் எக்ஸசைஸ் இது இப்போ ஒரு எம்ஆர்ஐ எடுத்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் பண்ணி வெயிட்டையும் குறைச்சிங்கன்னா இது கொஞ்சமாக வலி குறைஞ்சிரும். டாக்டர், இப்போ இம்மொபைலாகவே இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் இம்மொபைலாக இருந்தாலே இப்போ ஒரு தசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தசை இப்போ நீங்கள் பாருங்கள், வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த மசில் ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் அது வேலை. இப்போ நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் கையை நீட்டியே வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கை அப்படியே செயலில் இருந்து போயிடும், அந்த மசில்லாம் வீக் ஆகிடும். இது பேரே டிஸ்யூஸ் அட்ரோஃபின்னு பேர். நம்ம யூஸ் ஆகலைன்னா அது அட்ரோஃபி ஆகிடும். நம்ம பிரெயின், நம்மளுடைய ஆண்டவன் படைப்பில் அது மாதிரி ஒரு இது. ஸோ எதையுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றோம். மூளையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் இம்மொபைலாக இருக்கிறது இட்ஸ் அ கிரைம். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக அமளி இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு டாக்டர். இப்போ இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளோட மக்கள் வராங்க. ஸோ பொதுவாகவே நம்ம அவங்களுடைய எலும்புகளை அவங்க ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? அதில் எது ரொம்ப ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ரிஃபரன்ஸ் பெறுது? லைஃப் ஸ்டைல் மொபைலாக இருக்கணும். ஆக்டிவிட்டி தான். வாக்கிங் போகணும், வேலைக்கு சாப்பிட்ணும், நல்ல ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிட்ணும், கால்சியம் ரிச் டயட் சாப்பிட்ணும். ஸோ பேசிக் எக்ஸசைசஸ் இருக்கணும். ப்ளஸ் ஹெல்த்தியாக மைண்டையும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். இருந்தாலே இப்போ